சென்னை சென்ட்ரல் பகுதியில் நமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய மக்களின் ரயில்வே ஊழியர்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து அவரிடம் கேட்டறியலாம். ராஜ்குமார், தற்போது ரயில்வே பட்ஜெட் முதன்முறையா பொது பட்ஜெட்டோட இணைத்து இன்றைக்கு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. ஏறக்குறைய 92 ஆண்டு கால நடைமுறை முடிவுக்கு வருது. இந்த நடைமுறை முடிவுக்கு வருவதை அங்க இருக்கக்கூடிய ரயில்வே ஊழியர்கள் எப்படி பார்க்கறாங்க? ரயில் பயணிகளுடைய கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கு ராஜ்குமார்? தம்பி தமிழரசன், அதாவது ஒருங்கிணைந்த மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் இருக்கக்கூடிய நிலையில் ரயில்வே பட்ஜெட்டிற்கு கூடுதலான எதிர்பார்ப்புகள் ரயில் பயணிகள், பொதுமக்கள் மற்றும் ரயில்வே துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியரிடம் இருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டை போன்று இந்த ஆண்டும் ரயில் கட்டண உயர்வு இருக்கக்கூடாது என்று பயணிகள் மத்தியில் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று புதிய ரயில் அறிவிப்புகளும் புதிய வழித்தடங்களுக்கான அறிவிப்புகள் குறிப்பாக தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்று ரயில் பயணிகள் சங்கமும் மற்றும் பொதுமக்களும் எதிர்பார்க்கிறார்கள். அதே போன்று ரயில்வே துறையை மேம்படுத்துவதற்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு அவசியம். குறிப்பாக தமிழகத்திற்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கீடுகள் தேவை. அது இருந்தால் மட்டுமே ரயில்வே துறையை மேம்படுத்துவதற்கான வசதிகள் இருக்கும் என்று ரயில் பயணிகள் சங்கம் எதிர்பார்க்கிறார்கள். ரயில் கட்டண உயர்வு இல்லாமல் புதிய ரயில்கள் அறிவிப்புகள் கட்டாயம் இந்த ரயில்வே பட்ஜெட்டில் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ரயில் பயணிகள் சங்கத்திடம் இருக்கிறது. தற்போது நம்முடைய தென் மாவட்ட ரயில் பயணிகள் சங்கத்தினுடைய நிர்வாகி நம்மோடு இருக்கார், நாம் அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். இந்த ரயில்வே பட்ஜெட்டில் எந்த திட்டங்களுக்கு அவசியம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய எதிர்பார்ப்பு? முக்கியமாக மதுரை நாகர்கோவில் இருவழி பாயத்திட்டத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அதுபோல் மணியாச்சி தூத்துக்குடி, நாகர்கோவில் திருவனந்தபுரம், கன்னியாகுமரி முனையம், முக்கியமாக அது தென் தமிழக வளர்ச்சிக்கு கன்னியாகுமரி முனையம் அதிநவீன முனையம் அமைத்தால் அது தென் தமிழக வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியத்துவம் அமைந்ததாக அமையும். கிடப்பில் போடப்பட்டுள்ள கிழக்கு கடற்கரை ரயில் பாய திட்டம், அதாவது கூடங்குளம், திருச்செந்தூர், காரைக்குடி வரையிலான கிழக்கு கடற்கரையில் அநேக ரயில் நிலையங்கள் உருவாகும். அப்பகுதி மக்கள் பயனடைவார்கள். அதுபோல் நாகர்கோவில் டவுன் ரயில் நிலையத்தை மேம்படுத்த வேண்டும். நாகர்கோவில் டவுன் ரயில் நிலையத்தில் குறைந்தபட்சம் 3 பிளாட்ஃபார்ம்கள் அமைக்க வேண்டும். கன்னியாகுமரி, அனந்தபுரி, குருவாயூர், புனலூர் போன்ற ரயில் நிறுத்த வேண்டும். அதுபோல் தண்டார்பேட்டையில் முனையம் அமைக்க வேண்டும். அதுபோல் அதிக ரயில்கள் இன்று தென் மாவட்டங்களுக்கு அதிக அளவில் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. நெருக்கடி உருவாகிறது, விபத்துகள் ஏற்படுகிறது. அதை தவிர்க்கும் விதமாக ரயில்கள் இயக்க வேண்டும். வாரம் ஒரு முறை வேளாண் இயங்கும் வாராந்திர ரயிலான சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலை தினமும் இயக்க வேண்டும். வேளாங்கண்ணி திருவனந்தபுரம் ரயில் இயக்க வேண்டும். அதாவது கேட்டிருக்கிறோம் தம்பி தமிழரசன், குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு அதிக அளவுக்கு ரயில் பயணிகளுடைய எண்ணிக்கை செல்கிறார்கள். எனவே புதிய ரயில்கள் அறிவிப்புகள் இருக்க வேண்டும். தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படக்கூடிய ரயில்களுக்கான எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு ரயில்வே பட்ஜெட்டில் நாகப்பட்டினம் ரயில் நிலையத்தை மேம்படுத்துவதற்கான அறிவிப்பு இருந்தது. அதே போன்று சென்னையிலிருந்து கார் உற்பத்தியை ரயில் மூலமாக கொண்டு செல்லக்கூடிய நடவடிக்கை கடந்த ரயில்வே பட்ஜெட்டில் இருந்தது. இது போன்ற புதுமையான அறிவிப்புகள் தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்டில் இருக்கிறது. தம்பி தமிழரசன். ராஜ்குமார், உங்க தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.